வணக்கம். ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்த வடிவேல் என்பவரை கைது செய்த போலீசார். திருத்தணி செப்டம்பர் 26. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு பேரூராட்சி பகுதியில் டாக்டர் அனுஷ்யா முத்துக்குமரன் MBBS என்ற பெயரில் ஒரு தனியார் கட்டிடத்தில் ஆங்கில மருத்துவம் போலி மருத்துவர் பார்த்து வருவதாக திருவள்ளூர் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநருக்கு தகவல் செல்கிறது. சம்பவ இடத்திற்கு இணை இயக்குநர் டாக்டர் அம்பிகா ஆய்வு செய்து அந்த பகுதியில் உள்ள வட்டார மருத்துவர் தனஞ்செழியன் என்பவரை பல வருடமாக இருக்கும் இவரை அழைத்து கொண்டு அங்கு சென்று பள்ளிப்பட்டு காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் அழைத்து கொண்டு ரகசியமாக ஆங்கில மருத்துவம் பார்த்து கொண்டிருந்த வடிவேல் என்பவரை பிடித்த மருத்துவத்துறை அதிகாரிகள் அவரிடம் இருந்து ரூபாய் 20,000 மேற்பட்ட ஆங்கில மருந்துகள், ஊசி போன்ற ஆங்கில மருந்துகளை பறிமுதல் செய்தனர். மேலும் 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு வடிவேல் ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். இவருக்கு உதவியாக சிலர் இங்கிருந்து உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் டாக்டர் அனுஷ்யா முத்துக்குமரன் என்ற பெயரில் கிளினிக் இவர் எப்படி நடத்தினார்? இந்த போலியான மருத்துவருக்கு உடந்தையாக டாக்டர் அனுஷ்யா இருந்துள்ளாரா அல்லது அவரது பெயரை தெரியாமல் பயன்படுத்தி வருகின்றனர்? 10ஆம் வகுப்பு படித்த போலி மருத்துவம் பார்த்த வடிவேல் இவருக்கு உடந்தையாக இங்கு வேறு யார் இருந்தார்கள்? அவர்கள் தற்போது எங்கே என்ற பல்வேறு கோணங்களில் போலி மருத்துவரை கைது செய்து மருத்துவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பள்ளிப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளிப்பட்டு பொது தேர்பேட்டை, ஆர்கேபேட்டை போன்ற பகுதிகளில் போலி மருத்துவர்கள் அதிகம் இருப்பதாகவும் இந்த பகுதியில் உள்ள பல வருடமாக இருக்கின்ற வட்டார மருத்துவர்கள் கண்காணிப்பு சரிவர செய்வதில்லை என்று இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். பல வருடமாக போலி மருத்துவம் பார்த்து வந்த 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு மருத்துவம் பார்த்த ஆங்கில மருத்துவம் பார்த்த வடிவேல் என்பவரை கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவருக்கு உடந்தையாக இருந்தவர்களையும் உடனடியாக விசாரணையில் கைது செய்ய வேண்டும் என்று மாவட்ட மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் வேண்டுகோள் முன்வைத்துள்ளனர்.